ஆல். ஐ அம் சுனில் ஆரோக்கியம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ப்ராசஸிங் ஆஃப் கிரவுண்ட் நட் பார்க்க போறோம். கிரவுண்ட் நட்ட வந்து கிரவுண்ட் நட் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆயிலோட கிராப். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, ஆயில் கிராப்ஸ் ஆயில் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அது வந்து ஹார்வெஸ்ட் பண்றோம். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அப் டூ ரூட் பார்ட்ஸ்ல வந்து எவ்வளோ 70-75% வந்து மெச்சூர்ட் ஆன கிரவுண்ட்ஸ் தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூட்ஸ் ஆஃப் ஷேக்ஸ் அந்த எக்ஸ்டென்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிறணும் அப்படின்றாங்க. த்ரெஷிங் பண்றது. த்ரெஷிங்னா செப்பரேஷன் ஃப்ரம் த பிளான்ட் எய்தர் மேனுவல் ஆர் பை மெக்கானிக்கல் த்ரெஷர். அது மூலமா இது பண்றது. கிளீனிங் பார்ட்ஸ் ஆர் கலெக்ஷன் ஃபார் த ட்ரையிங். ட்ரையிங் பண்றது. ட்ரையிங் அதுக்கு அடுத்து என்னன்னா 80 டூ 100 90% வந்து அதோட மாய்ஸ்சரைசர் வந்து எடுக்கணும். ஸோ 8 டூ 10% மாய்ஸ்சரோட ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க. செல்லிங். ரிமூவர் ஆஃப் கெர்னல். அத வந்து அவுட்டர் லேயர வந்து ரிமூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிரவுண்ட் நட்லேருந்து அந்த பார்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு கேன்சலிங் இருக்கு, மெக்கானிக்கல் டீகார்டிகேட்டர் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கிளீனிங் அண்ட் ரீஸ்டோரிங். கிளீனிங் அதில உள்ள டஸ்ட்டு, அதுக்கப்புறம் லைக் ஹஸ்க்கு, சாண்டு, ஸ்டோனு இதெல்லாம் ரிமூவ் பண்றது. ரோஸ்டர் ஆர் பிளான்ச்சிங். எடிபிள் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து ட்ரை ரோஸ்டிங் பண்றோம். எதுக்காக அப்டின்னா, அப்பதான் நமக்கு ஆயில் வந்து கிடைக்கும். அ எவ்வளோ டிகிரில பண்ணணும்னா, அ 130 டூ 160 டிகிரில பண்ணணும் அப்டின்னு சொல்றாங்க. பிளான்ச்சிங். ரிமூவல் ஆஃப் ரெட் ஸ்கின் அந்த கிரவுண்ட்நட்ல இருக்கிற அவுட்டர் லேயர வந்து ரிமூவ் பண்றாங்க. ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலமா ரிமூவ் பண்றாங்க அப்டின்னாங்க. கிரேடிங் ஆஃப் கெர்னல். ஷார்ட் அதோட சைஸு, கலரு, குவாலிட்டி அத வச்சு பிரிக்கிறாங்க. இதுல வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் பிரஷிங் வந்து ஒண்ணு இருக்கு. சால்வெண்ட் அப்டி சொல்ட்டு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்டி சொல்லிட்டு 2. அதுக்கப்புறம் ஆயில் ரீஃபைன்ட். ரிமூவல் ஆஃப் கம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து ரிமூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கலர் பிக்மெண்ட்ட வந்து ரிமூவ் பண்றாங்க. ஃப்ளேவர், ஆடர்ஸ் அதெல்லாம் ரிமூவ் ஆஃப் பண்ணிர்றாங்க அப்டின்றாங்க. பேக்கேஜிங் அண்ட் ஸ்டோரேஜிங். பிடி பாட்டில், பவுச்சஸ் அதுக்கப்புறம் ஏர் டைட் பேக்ஸு இது மூலமாவும் ஸ்டோரிங் கூல் ஆர் ட்ரை பிளேஸ்ல வந்து ஸ்டோர் பண்றாங்க. இதோட பை ப்ராடக்ட்ஸ் வந்து அ ஆயில் கிக் அது வந்து கேட்டில்க்கு, பவுல்ட்ரி ஃபீடு, ஆர்கானிக் மேன்யூர்க்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பீனட் பட்டர்ஸ் இதெல்லாம் சாப்பிடறதுக்கு யூஸ் ஆகுது. தேங்க் யூ ஃபார் ஆல்.